உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குஷ்பு அவர்கள் இப்ப செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது சந்திச்சிருக்கிறாங்க. அதுல அவங்கள சம்பந்தப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த ஆடியோ, அதாவது பாஜக தன்னை கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு சொன்ன ஆடியோ பொய், அந்த ஆடியோக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? பாஜகவிலே தன்னை எந்த நிகழ்ச்சிகளுக்குமே அழைப்பதில்லை. அப்படி அழைத்தால் கூட கடைசி நேரத்திலே அழைக்கிறார்கள். அதனால்தான் நான் நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதில்லை என்று அவர் சொன்னதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே அவர் வகித்த அந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பதவியில் இருந்தும் அவர் விலகி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளிலே இருந்து அவர் விலகி இருப்பது அப்படிங்கிறது எதேச்சையான ஒன்று அல்ல. அண்ணாமலை பாஜகவிற்கு தலைவர் ஆனதற்கு பின்பு பல பேரை அவர் ஓரங்கட்டி இருக்கிறார். யாருக்கெல்லாம் மீடியாவிலே வெளிச்சம் வருமோ அவர்கள் யாருமே பக்கத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவர் நிறைய பேரை புறக்கணித்திருக்கிறார். இன்னும் சரியாக சொல்ல போனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை போல குற்ற பின்புலம் கொண்டவர்களை, ஏறத்தாழ காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளிகள் பல பேரை கட்சியிலே நிர்வாகிகள் பட்டியலிலே சேர்த்திருக்கிறார். அவர்களுடைய பட்டியல் என்பது ஒரு 400க்கும் மேற்பட்டவர்களாக இருக்கிறது. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது குற்றவாளிகளை கைது செய்தாரோ இல்லையோ, அவர் இப்பொழுது பாஜகவினுடைய தலைவராக இருக்கிற போதெல்லாம் குற்றவாளிகளை வலைவீசி தேடி கொண்டு கட்சி நிர்வாகிகளாக மாற்றி இருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் புளியந்தோப்பு அஞ்சலை, கஞ்சா அஞ்சலை என்று சொல்லக்கூடியவர். அந்த பகுதியிலே மிகவும் ஒரு டெரராக அறியப்பட்டவர். அவர்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஆயுத சப்ளை செய்தார் என்றெல்லாம் குற்றப்பத்திரிகை இருக்கிறது. அவரை மாவட்ட மகளிரணியினுடைய செயலாளராகவே அவர் நியமித்திருக்கிறார். இதெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கிற போது இந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பை அவர் எப்படியாக உருவாக்க பார்க்கிறார், முழுக்க முழுக்க ஒரு டெரராக உருவாக்க பார்க்கிறார். தன்னை தாண்டி யாரும் உருவாகிவிடக் கூடாது என்பதனாலதான் இன்றைக்கு எஸ் வி சேகர் போன்றவர்கள் கூட கடுமையாக அவரை விமர்சிக்கிறார். எதிர்கட்சிக்காரர்கள் விமர்சிப்பது என்பது வேறு. தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லாருமே விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்க முடியாமல் மௌனமாக இருக்கக்கூடியவர்களுடைய இடத்திலே பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். விஜயதாரணி போன்றவர்களை எல்லாம் ஆசை வார்த்தையை காட்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து இந்த கட்சியிலே கொண்டு நடுத்தருவிலே விட்டு விட்டார்கள். எந்த பொறுப்பும் வழங்கவில்லை. அவர் பகிரங்கமாக பொதுக்கூட்டத்திலேயே அதை பேசிவிட்டார். எனவே கட்சியிலே தன்னை தவிர யாருமே வளரக்கூடாது, யாரும் லைம்லைட்டில் வரக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சில அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி இருக்கக்கூடிய பிராமின் லாபிக்கு வேட்டு வச்சிட்டார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? அது பாஜகவில் தன்னுடைய வளர்ச்சி தான் அவருக்கு முதன்மையானது. அதற்கு யார் அங்கு எதிராக இருப்பார்கள்? அங்கு ஒரு பார்ப்பன லாபி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தானே. ஏற்கனவே அது இள கணேசனும் எச் ராஜாவும் அது அவரை போன்றவர்கள் கேடி ராகவன் போன்றவர்கள் தான் அங்கே இருந்தாங்க. ஆமா, அவர்களுக்கெல்லாம் எப்படி போலீஸ் லாங்குவேஜ்ல யாரை எப்படி மாட்டிவிட வேண்டும் என்று தெரியுங்கிற காரணத்தினால ஊடகத்திலே தொடர்ந்து விவாதங்களிலே பங்கேற்றுக் கொண்டிருந்த கேடி ராகவன் என்பவருக்கெல்லாம் அவருடைய ரகசிய அறையிலே கேமரா வைத்ததுல இருந்து எல்லாமே இவர்தான் செய்தார் என்று நம்ம சொல்லலை. பாஜகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அண்ணாமலையின் மீது பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கே கூட பல அதிருப்தி இருக்கிறது என்று ஒரு தகவல் வருகிறது. என்ன காரணம்னா, பல பேரை மிரட்டி பணம் வாங்குகிறார். மணல் மாஃபியாக்களை எல்லாம் மிரட்டி பணம் கேட்கிறார். பல பேரிடத்திலே தொழில் அதிபர்களாக இருக்கிறவர்கள், வசதி வாய்ப்பு மிக்கவர்களாக இருக்கிறவர்கள், பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறவர்களிடத்திலே உங்கள் மீது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை விடும், ஐடி வரும் அல்லது இடி வரும் என்றெல்லாம் சொல்லி பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார். அப்படி மிரட்டல் விடுவதன் வழியாக பெரிய தொகைகளை வசூல் செய்து கொண்டு ஒரு சொகுசு வாழ்க்கைக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் அதிகாரத்திலே இருப்பவர்கள் சம்பாதிப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிகாரத்திலே இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, அமைச்சர் பொறுப்பு இல்லை, எல்முருகன் போல அமைச்சர் பொறுப்பு இல்லை, எந்த பொறுப்புமே இல்லாமல் மிரட்டலை ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் மிரட்டுறாரு அவரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அமலாக்கத்துறை விசாரணை வந்துடும், செந்தில் பாலாஜிக்கு எப்படி வந்தது, எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்தது, மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் நாங்கள் எப்படி அமலாக்கத்துறையினுடைய விசாரணையிலே கருப்பு பணம் வைத்திருப்பதாக எல்லாம் நாங்கள் பல வழக்குகளை போட்டு எப்படி நாங்கள் முடக்கினோமோ அது மாதிரி உங்கள் தொழிலை முடக்கிடுவோம் என்பது போன்ற மிரட்டல்களை விடுக்கிறார் அவரு என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதிமுக கூட்டணியை, பாஜகவிற்கும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை நாடாளுமன்றத்திலே முறித்ததே கூட அண்ணாமலை தான். அதற்கு காரணம் என்னவென்றால், எல்லா தொகுதிகளிலும் பாஜக போட்டியிட்டால் தேர்தல் நிதியாக பெரிய தொகை
தேசிய தலைமையிடம் இருந்து வரும். நாம் எப்படியும் ஜெயிக்க போவது இல்லை, ம். ஜெயித்து ஒன்றும் ஆக போவதும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டான் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய அளவிலே ஊடகங்களிலே ஒரு பொய்யான பிம்பத்தை ஊதி பெருக்கி 35 தொகுதிகளிலே வென்று விடுவார்கள். பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ரொம்ப லீடிங்ல இருக்கு என்று பொய்யான தகவல்களை பரப்பி ஊடகங்களின் வழியாக அப்போது பேசுபொருளாக மாற்றி அதை காட்டி பெரிய அளவிலே தேர்தலுக்கு செலவே செய்யாமல் பல விதமான மோசடிகளை அவர் செய்திருக்கிறார் என்று பாஜகவினுடைய நிர்வாகிகள் குமரி கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய அரசியல். ஒரு ஒரு கிரிமினல் தனமான ஒரு அரசியலை வேறு நோக்கங்களுக்கு அவர் இந்த தலைமை பதவியை பயன்படுத்துகிறார். விரைவிலே அண்ணாமலை மாநில பொறுப்பிலே இருந்து விடுவிக்கப்படுவார், தூக்கி எறியப்படுவார் என்கிற ஒரு குமுறல் பாஜகவிற்குள்ளே எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. ஆனா அவர் தானே திமுக அரசு விலகணும் அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு ரொம்ப அர்ப்பணிப்போட பாஜகவுக்காக வேலை செய்யறாரு. இல்ல, அந்த பேட்டியிலே நீங்க பாத்தீங்கன்னா விரக்தியாக அவர் பேசினார். ரொம்ப விரக்தியாக எதையுமே சொல்றதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்ல, நான் 48 நாள் விரதம் இருக்க போறேன், இனிமே காலில் செருப்பு போட மாட்டேன், நான் ஜாட்டையால் அடிக்க போறேன், எல்லாமே இதெல்லாம் ஒரு வெங்காயம்ங்கிறது பெரியாருடைய வார்த்தை. உரித்து பார்த்தால் ஒன்றும் இல்லைங்கிறது வெங்காயம். இந்த பாஜகவை தான் அவர் வெங்காயம்ங்கிறார். பெரியார் அன்றைக்கு சொன்னதைத்தான் ஏன்னா அவருடைய பிறந்த நாளைக்கு கூட அண்ணா சாலை முழுக்க என்ன மாதிரி போஸ்ட் விட்டாங்கலாம், திராவிட செல்வனின்னு போஸ்ட் விட்டுறாங்க அண்ணாமலைக்கு திராவிட செல்வன். ஆமா, அதனால நீங்கள் சொன்ன கருத்து கூட சரியானதுதான். அங்க இருக்கக்கூடிய பிராமண ஆதிக்கத்தை உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு ஏறத்தாழ அவர் ஒழித்து கட்டி விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தலைமைக்கு நிகராக யாரும் அருகில் விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு குஷ்பு அவர்கள் சொல்லும் பொழுது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எடுத்து பேசுறாங்க. அதுல கனிமொழி அவர்கள் எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு ஒருவன் அத்துமீறி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்தான் என்ற போது புகார் கொடுக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உரிய அடையாளத்தோடு அறிவியல் பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே மிகச் சரியாக கைது செய்திருக்கிறார். குற்றவாளியை ஒருவேளை காவல்துறை பாதுகாக்கிறது, அரசாங்கம் அதற்கு உடந்தையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அரசின் மீது அரசுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போராட்டத்தை அறிவிப்பது என்பது சரியானதுதான். ஆனா அவங்க சொல்றது எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டது, அந்த வெளியிட்டவங்கள தான் தண்டிக்கணும்னு சொல்றாங்களே. அப்படி எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டதற்கு தண்டிக்கணும்னா யாரை தண்டிக்கணும்? மத்திய அரசாங்கத்தை தான் தண்டிக்கணும். ஏன்னா புதிதாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தை அவர்கள் அமல்படுத்திய போது அதில் ஏற்பட்ட ஒரு குளறுபடியின் காரணமாகத்தான் சில நிமிடங்கள் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது என்று தேசிய அளவிலே அவர்களே அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள். இன்னும் சரியாக சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தரே இல்லை. பல மாதங்களாக துணைவேந்தரை நியமிக்காத காரணத்தினாலதான் அங்கு சிசிடிவி வேலை செய்கிறதா, உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு தலைமை பொறுப்பிலே ஒரு துணைவேந்தர் இருந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 5-6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லை. மதுரையிலே இல்லை, கோவையிலே கிடையாது, கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு கிடையாது, சென்னையிலே கிடையாது, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அப்போ துணைவேந்தர் இருந்திருந்தால், அவருடைய தலைமையினுடைய கண்காணிப்புக்கு கீழே இருந்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது என்றுதான் அந்த நிர்வாகம் சார்ந்தவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் யாருடைய பொறுப்புல இருக்குது? துணைவேந்தர் நியமிக்கிறது எல்லாமே ஆளுநருடைய பொறுப்பிலே இருக்கிறது. ஆளுநர் தான் இந்த வித்தையை காட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவரே குற்றச்சாட்டு சொல்லுகிறார். அவரிடத்துல போய் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடியவர் போய் நான் அவர் கோரிக்கை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இவர்களே விளையாடுகிற விளையாட்டாக இது இருக்கிறது. அதாவது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வேண்டுமானால் ஜனநாயக போராட்டத்தை பேசலாம். அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கும் போதே அவர்கள் மீது அரசியல் காரணங்களை சொல்லி அவதூறுகளை சொல்லி இந்த திமுக அரசின் மீதான பழியாக இதை மாற்றிவிட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார். இந்த ஞானசேகரன் என்பவரே அதே பெயருள்ள வேறொரு திமுக நிர்வாகியினுடைய அழைப்பிதழை போஸ்டரை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்தான் இந்த குற்றவாளி என்று சொல்றாங்க. ஆனா உண்மையான ஞானசேகரன் சொல்றாரு, ஐயா நான் தான் நிர்வாகியா இருக்கேன், இப்ப கிடையாது. ஆனால் பொது நிகழ்வுகளிலே பல நிகழ்ச்சிகளிலே அவர் லோக்கல்ல பங்கேற்று இருக்கிறாரு. அதுல போட்டோ எடுத்திருக்கிறார். பிரபலங்களை பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொள்வது என்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததற்கு பின்பு அதிகரித்து இருக்கிறது. அதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு சொல்வது என்று தொடங்கினால் யாருமே தப்ப முடியாது. இப்ப நான் போறேன், விமான நிலையத்துக்கு போறேன்,
எதுக்கு அண்ணாமலை வர்றாரு, உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, நாங்க 2 பேரும் வணக்கம் சொல்லிக்கிறோம், 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு வச்சுங்க, நாளைக்கு என் மீது ஒரு குற்ற வழக்கு வந்து விட்டதென்றால் அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்வாரா? இல்ல அண்ணாமலை செய்கிற தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா? அது எப்படி முடியும்? இது பொது வெளியில பிரபலமாக இருக்கிறவர்கள், அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர்கள், நடிகர்களாக இருக்கிறவர்கள் இடத்துல பல பேர் புகைப்படம் எடுத்துக் கொடுக்கிற வழக்கம் என்பது இன்றைக்கு மொபைல் போன் வந்ததற்கு பின்பு சாத்தியமாயிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு ஒரு கட்சியின் மீதான களங்கமாக மாற்றி அந்த குற்றத்திற்கே இவர்கள் தான் காரணம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு கடுமையாக முயற்சி செய்கிறார். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த வழக்கை அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா மாணவிகள், அதாவது பெண்கள் ஒன்னும் பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம உங்க மேல குற்றச்சாட்டு வச்சா நீங்க உடனே வெளிமாநிலங்களுக்கு போறீங்க, அதாவது உங்க மாநிலத்துல நடக்கலையா, உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு தொடர்ச்சியாக சில பேர் கேள்வி கேட்கறதா அவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நீங்கள் ஒரு தவறு நடந்து விட்டது, அசம்பாவிதம் நடந்து விட்டது, அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியானது. நடவடிக்கை எடுத்த பின்பும் கூட இந்த அரசு தவறு செய்து விட்டது என்று சொல்வது என்ன வகையான நியாயம்? சம்பந்தப்பட்ட குற்றவாளியை மாவு கட்டு வரைக்கும் போட்டாச்சு, அவன் தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்தான் என்று காவல்துறை ஒரு வழக்கமான காரணத்தை சொல்லி அவனுக்கு மாவு கட்டே போட்டாங்க. அப்ப அவ்வளவு தூரத்திற்கு பாதிக்காத அந்த குற்றவாளியாக இருக்கிறவனை அவங்க பாதுகாக்கல, நீதிமன்ற காவலிலே இருக்கிறாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட குற்றவாளி நீதிமன்ற காவல்ல இருக்கான் அப்படின்னா இதற்கு மேல ஒரு அரசாங்கம் சட்டப்பூர்வமாக வேற என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நீதிமன்றம் அதை விசாரித்திருக்கிறது, அந்த பெண்ணுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். இதுல அதாவது இதற்கு வேறு அரசியல் உள்நோக்கங்கள் கற்பிக்க கூடாது. அப்ப நீங்கள் இதை வைத்து அரசியல் செய்தால் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேச வேண்டி வருமா வராதா? மணிப்பூரிலே பெண்களை நிர்வாணமாக நீங்கள் அழைத்து வந்த உலகமே வெக்கி தலைகுனியக்கூடிய சம்பவங்கள் நடந்ததா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையா? காஷ்மீரிலே ஆசிபா என்கிற சிறுமி கோவிலினுடைய உட்புறத்திலேயே வைத்து வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால, அதற்கு ஆதரவாக பாஜக காரன் ஊர்வலம் போன. உலகத்துல அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று ஊர்வலம் போனதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனாங்க. அங்க அந்த ஆசிபாவினுடைய தகப்பன் சொல்றார், எல்லா இடத்திலும் என்னுடைய மகளை நான் தேடினேன், என் குழந்தையை தேடினேன், கோவில் புனிதமான இடம் என்பதனால் நான் தேடாமல் விட்டு விட்டேன், அங்குதான் என்னுடைய மகள் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்துக்கு ஆளாகி விட்டால், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டு விட்டார்னு அவர் கதறினாரு. அந்த கதறல் சத்தம் பாஜக காரனுக்கு கேட்கலையே. மல்யுத்த வீராங்கனையினுடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கான குற்றவாளிகளை பாதுகாத்தவர்களுக்கு அப்பொழுதெல்லாம் ஏன் சாட்டையால அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொள்ளவில்லை? இது என்ன டிராமா? இது சாட்டையால் அடித்துக் கொள்வது எப்படி தீர்வுக்கு வழிவகுக்கும்? இது ஒரு வகையான மீடியா ஸ்ட்ரென்த் தானே. மீடியாவினுடைய கவனத்தை ஆதங்கம் இல்லையா அண்ணாமலைக்கு? ஒரு ஆதங்கத்தினால அவர் அடிச்சிருக்கலாம்ல. ஆதங்கத்துக்கு அடித்ததுன்னா நீங்க மணிப்பூர்ல நடந்த பாலியல் அத்துமீறலுக்கு உங்களை நீங்கள் சாட்டையால் அடித்துக் கொண்டீர்களா? காஷ்மீர் பில்கிஸ் பானு குஜராத்திலே கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செஞ்சாங்களே பாஜக அரசு, அப்புறம் மறுபடியும் உச்ச நீதிமன்றம் கண்டித்ததே. அப்பொழுதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் சாட்டையால் அடித்துக் கொண்டீர்களா? அந்த சாட்டை கூட உண்மையாக இல்லை. அது ரொம்ப மென்மையான பருத்தி நூல்களால் ஆன ரொம்ப ஒரு மிருதுவான சாட்டையா இருக்கு. சினிமா ஷூட்டிங்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டம்மியா அருவா, டம்மியா கம்புலாம் வச்சிருப்பாங்க சண்டை காட்சிக்கு, ஒரிஜினலா இருக்காது. அது மாதிரி ஒரு டம்மியான சவுக்காலை தன்னைத்தானே அடித்து கொண்டு அதுக்கு ஒரு செட்டிங் பண்ணி அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு ஒரு ஆளை இவங்களே ரெடி பண்ணி முழுக்க இது ஒரு ஆடியோ வீடியோ கட்சின்னு கடந்த காலங்களில் உதயநிதி அவர்கள் சொன்னதற்கு உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு ஷூட்டிங் தான் நடத்தியிருக்காரு. நான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.